Friends, welcome back to my channel South Indian Homemaker Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு மார்னிங் vlog தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி நான் வந்து குக் பண்ண போறேன். அந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு கூடவே வந்து Amazonல நான் கொஞ்சம் things எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட கொஞ்சம் kurtisம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையுமே நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். சோ இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சோ மிஸ் பண்ணாம முழுசா இந்த vlog-ஐ பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான காய்ங்க எல்லாத்தையுமே நறுக்கிட்டு இருக்கேன். ஒரு வெங்காயம் அதை வந்து நீள வாக்குல கட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 பீன்ஸ், அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் கேரட், ஒரு தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிக்க போறேன். எப்பவுமே வந்து இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் சமைக்கும்போது ஃபர்ஸ்டே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை இது பண்ணுறதுக்கு. அதையும் எடுத்து வச்சுருப்பேன். நான் வந்து மொத்தமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஒரு 1/4 கப் தயிரும் இதுக்கு கூட தேவை. அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரோசன் பீஸும் எடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் வந்து வேக வச்ச பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் தான் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், தேங்காய் எண்ணெய். அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நெய்யில் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஃபுல்லும் நெய்லையும் பண்ணலாம். ஒரு பட்டை, அப்புறம் கொஞ்சம் நட்சத்திரப்பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே வந்து வாசனைக்காக சேர்த்துருக்குறேன். இனி அது பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வந்து பிரியாணிக்கு நம்ம பண்ணும்போது லைட்டாக ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே அரைச்சி நம்ம பல்காக ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் பண்ணும்போது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்டிலே ரெடி பண்ணதான். உங்களுக்கு ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னொரு vlogல ஷேர் பண்ணுறேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே எண்ணெயில் பொடிகளை சேர்த்தாதான் அந்த பொடிகளோட பச்சை வாசனை போகும். பொடிகளை வந்து தண்ணியில் சேர்க்காதீங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அந்த பச்சை வாசனை போகாமல் அந்த பிரியாணியில் இருந்துகிட்டே இருக்கும். இனி இந்த பொடிகளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துடலாம். ஃப்ரோசன் பீஸையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல, தம் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். இனி இதில் நறுக்கி வச்சுருந்த புதினா, அப்புறம் மல்லி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து ஒரு 1/4 கப் தயிர் வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். தயிர் வந்து தவறாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இன்னும் இந்த கப்பில் தான் 1 கப் ரைஸ் வந்து ஊற வச்சுருப்பேன். அதனால் இந்த கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் பிரியாணி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இனி இதில் உப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து 1 கப் பிரியாணி ரைஸை நான் வந்து 20 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருப்பேன், அதை ஆட் பண்ணிடலாம். அரிசியை வந்து எப்போவுமே ஊற வச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி வந்து நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்குங்க. இனி ரைஸ் உடஞ்சிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 to 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து
தண்ணி எல்லாம் வற்றி அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு தம் போட்டுக்கணும். நான் ரைஸை அப்படி லெவல் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இனி மூடி போட்டு மேலே வந்து ஒரு வெயிட் தண்ணி நிறைஞ்ச பாத்திரம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் வந்து இடிக்கல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃப்ளேமை லோ பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நம்மளோட ரைஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக குக் ஆகி பொல பொலன்னு வந்திருக்கு. நான் இதுக்கு கூட இன்றைக்கி தயிர் வெங்காயம் அப்புறம் முட்டை இதுதான் நான் சர்வ் பண்ண போகிறேன். பிரியாணி வந்து சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. இதுக்கு கூட பெஸ்ட் காம்பினேஷனே வந்து வெங்காயம் தயிர் பச்சடி தான். ஸோ பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீக். நல்லா ஆவி பறக்க சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமும் தேவைப்படாது, சட்டுன்னு ரெடி ஆகிடும். அதனால் வீக் டேஸில் கூட நம்ம பண்ணலாம். ஸோ நான் வந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிரியாணி வந்து ரொம்ப எம்மியாக சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. ஸோ கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ சாப்பாடு எல்லாமே வந்து முடிஞ்சது. இப்போ நான் வந்து அமேசானில் எதெல்லாம் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். 3 குர்த்திஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இதெல்லாம் தான் இந்த குர்த்தி. எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிது. ஸோ அதனால நான் வாங்கியிருக்கிறேன். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை காமிக்கிறேன். இது வந்து த யோகி விட்டமின் சீரம். இந்த விட்டமின் சி சீரம் வந்து ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. டார்க் ஸ்பாட்ஸு அப்புறம் பிளாக்காக இருக்கும்ல ஃபேஸ்லலாம், அந்த அன்ஈவன் டோன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல பிராண்டு. காஸ்ட்லி தான் ரேட்டு கொஞ்சம், ஆனால் வந்து ரொம்ப நல்லாது எஃபெக்டிவாக இருக்கும். 399 ருபீஸ் வந்தது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பாதாம் ஆயில். இந்த ஆயில் வந்து ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. அந்த டார்க் சர்க்கிள், மெயினாக வந்து டார்க் சர்க்கிள், அதுக்கப்புறம் இந்த சின் ஏரியாலெல்லாம் பிளாக்னஸ் இருக்கும்ல அதுக்கெல்லாம் போடலாம். நல்லாவே போகுது அது எல்லாமே. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர், அர்பன் பொட்டானிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டோடது. அப்படியே நேச்சுரலாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ ரோஸ் வாட்டர் அதே ஃப்ராக்ரன்ஸில் இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 269 ருபீஸ் வந்தது. பாதாம் ஆயிலோட ரேட் வந்து 414 வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வாங்கினேன். நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்தது நான் வந்து வாங்கின குர்த்திஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு குர்த்தி வந்து இதுதான், மெரூன் கலர் குர்த்தி. ஹேண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 வந்துச்சு. எனக்கு மோஸ்ட்லி 3/4 போடுறது தான் பிடிக்கும். அதனால் லெங்த் வந்து நீ லெங்த்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லாங் குர்த்தி தான் எனக்கு பிடிக்கும். அதனால் ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி தான் நான் வாங்குகிறேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு 3 பட்டன் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க, கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. அதோட அந்த ஃப்ரண்ட் செஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபுல்லும் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதோட பிராண்ட் வந்து நியூ ஃபார் யூ அப்படிங்கிற பிராண்டோடது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி தான், டிஎம்பி ஃபேஷன் அப்படிங்கிற பிராண்டோடது. இது வந்து கொஞ்சம் அனார்கலி குர்த்தி மாடலில் வந்துச்சு. இதுலேயும் செஸ்ட் பார்ட்டில் வந்து நமக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரல் டிசைன் தான் இதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இது வியர் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்குமே இதில் வந்து பட்டன்ஸ் இருந்துச்சு. இதோட ஸ்லீவும் வந்து 3/4 தான். இதோட ப்ரைஸ் வந்து 599. அடுத்து நம்ம பார்க்குற இந்த குர்த்தி வந்து இதோட சைஸும் வந்து நீ லெங்த்தை விட அதிகம்தான்.
லாங் குர்த்தி. இதுவும் 3/4 ஸ்லீவ் தான். இது வந்து டார்க் ப்ளூ கலர், அதில் அங்கங்கே ஒயிட் கலரில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது காலர் டைப் குர்த்தி தான். இதோட ப்ரைஸ் வந்து 799 வந்துச்சு. ஏன்னா இது வந்து இதுக்கு கூடவே ஒரு பலாசோ பேண்ட்டும் கிடச்சிது. ஒயிட் கலர் பேண்ட் கொடுத்துருந்தாங்க. வியர் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 3 குர்த்தியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பலாசோ பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலரில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிண்டட் தான், பார்க்க எம்ப்ராய்டரி மாதிரி இருக்குது. பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து இன்றைக்கி இந்த விலாகில் ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த விலாக் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரெசிபி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching friends. Bye bye.